வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலை இன்றைக்கி ரொம்ப சத்தான சுவையான பழைய சோறில் பக்கோடா எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். பழைய சோறு, மீதமான சோறு நான் இரவு நேரம் தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கேன். காலையில் அதை நான் நல்லா வடிகட்டினேன். அந்த தண்ணியில் கூட அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம கீழே ஊற்றாமல் கொஞ்சம் மோர் கலந்து உப்பு கலந்து தாராளமாக குடிக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியை வடியட்டும். இஞ்சி பூண்டை கொஞ்சம் தட்டி எடுத்துப்போம். இஞ்சி பார்த்திங்கன்னா சும்மா கால்வாசி விரல் அளவு, பூண்டு ஒரு 4-5 பற்கள், நிறைய வேண்டாம், அந்த சோறுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். அந்த சோறை நான் மின்னம்மி குடுவையில் 2 திருப்பினா ஒன்று செய்கிறதுக்காக கைகளால் பிசைகிறத விட சுலபமாக இருக்குன்றதால மின்னம்மி குடுவையில் மழமழன்னு அரைக்க வேண்டாம், அப்படி லேசாக ஒரு திருப்பு. இப்போ இதில் தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். உப்புத்தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்துப்போம். கேரட், ஒரு கேரட் தோல் சீவிட்டு நல்லா அலசிட்டு நான் துருவி எடுத்திருக்கேன். அந்த கேரட் துருவலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு தட்டி எடுத்ததை அந்த இஞ்சி பூண்டை இதில் நம்ம சேர்த்துப்போம். காரத்துக்கு நான் மிளகாய், தனியா கலந்த தூள், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி வேண்டாம், கொத்தமல்லி போட்டோம்னா ஒரு மிருதுத்தன்மை கொடுத்துரும். அரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவு அதில் நம்ம சேர்த்துக்கிறோம். மிளகாய், தனியா கலந்த தூள் ஒரு அரை தேக்கரண்டி நான் சேர்க்குறேன் காரத்துக்காக. நீங்கள் வேணும்னா தனி மிளகாய் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே வேண்டாம். எளிமையாக குறைவான பொருட்களை வச்சு ஒரு சத்தான பக்கோடா. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். உலகத்திலேயே மிக சிறந்த காலை உணவு எது அப்படின்னு சொன்னால் பழைய சோறு தான். ஏன்னா அந்த பழைய சோறு சாப்பிட்டோம்னா நாள் முழுதுமே நம்ம ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவு ஒரு செரிமான தன்மை அந்த பழைய சோறில் இருக்குது. எப்போவுமே நம்ம பொங்கல், இட்லி, தோசை இதெல்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு ஒரு மந்தமாக தான் நம்ம இருப்போம். ஆனால் இந்த மாதிரி பழைய சோறு ஒரு சின்ன வெங்காயம் வச்சுட்டு நம்ம குடித்தோம்னா அவ்வளோ உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக, ரொம்ப சுறுசுறுப்பாக நாள் முழுவதும் அவ்வளவு சக்தியோடு நமக்கு இருக்கும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காக இந்த பழைய சோறில் இந்த மாதிரி கேரட் அந்த மாதிரி சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப சக்தியாக இருக்கும். நம்மளும் எடுத்துக்கலாம். எந்த வயதினருமே, எந்த நோய் இருந்தாலுமே இந்த பழைய சோறு அவங்களுக்கு ரொம்ப ஏற்ற உணவு. தைரியமாக சாப்பிட்லாம். அது மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். இதே மாதிரி அந்த பழைய சோறில் இன்னுமே பக்கோடாக்கள் பொரித்து எடுத்துக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.